பரமேஸ்வரனுடைய எல்லையில்லாத கருணையினாலே நம்முடைய நாட்டுக்கு கிடைத்த ஒரு அருள்நிதி திருவாசகம். அப்படிப்பட்ட அருள்நிதியாக விளங்குகின்ற திருவாசகம் திருமுறைகளிலே 8வதாக இருப்பது. திருமுறைகள் 12. அப்படிப்பட்ட திருமுறை 12 இது 8ஆம் திருமுறையாக இருப்பது. சைவத்திலே மந்திரங்கள் 11. அது பஞ்சப்பரம ஷடங்க மந்திரம் என்று சொல்லப்படும். அப்படி பஞ்சப்பரம ஷடங்க மந்திரம் என்பது ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோசாதம், ஹிருதயம், சிரசு, சிகை, கவசம், நேத்திரம், அஸ்திரம். இந்த 11 மந்திரங்களும் 11 திருமுறைகளாக வகுக்கப்பட்டுள்ளது நம்பியாண்டார் நம்பிகள் மூலமாக. திருநாரையூரிலே பொல்லாப்பிள்ளையாருடைய அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பிகள் மூலமாக 11 திருமுறைகளையும் 11 மந்திரங்களினுடைய அடிப்படையாக வைத்து 11 திருமுறையாக வகுக்கப்பட்டது. 12ஆம் திருமுறையாகிய பெரிய புராணம் பிரணவ மந்திரமாக வைத்து இந்த 12 திருமுறைகளும் அமைக்கப்பெற்றது நம்முடைய அருள் பெற்ற அருளாளர்கள் மூலமாக. அதுவும் விநாயகப் பெருமானுடைய அருளை நிரம்ப பெற்றவராகிய நம்பியாண்டார் நம்பிகள் மூலமாக அவருக்கு சோறு ஊட்டி அவருடைய அருளை பெற்று இந்த திருமுறைகளை அமைத்திருக்கிறார் நம்பியாண்டார் நம்பிகள் திருநாரையூரிலே. அப்படிப்பட்ட இந்த 11 மந்திரங்களிலே 8வது மந்திரமாக இருப்பது சிகா மந்திரம் என்று சொல்லப்படும். அப்படிப்பட்ட சிகா மந்திரம் 8ஆம் திருமுறையாக விளங்குவது. சிகைக்கு மேலே உறுப்பில்லை, சிகைக்கு மேலே உறுப்பில்லை. அதுபோல திருவாசகத்திற்கு மேலே நூல் இல்லை என்பது பழமொழி. அப்படிப்பட்ட அந்த திருவாசகமானது 8வது திருமுறையாக இருப்பது என்ன காரணம் என்றால், எது எட்ட முடியாமல் ஆன்மாக்களாலே கிட்ட முடியாமல் எட்ட முடியாமல் இருக்கிறதோ அந்த பொருளை எட்டும்படியாக செய்வது இந்த 8ஆம் திருமுறை. எட்டாமல் இருப்பது எதுவென்று கேட்டால் பரமேஸ்வரன் ஒருவன் தான். எல்லா பொருளும் எட்டும். சந்திர மண்டலம் போலாம், செவ்வாய் மண்டலம் போலாம், சனி மண்டலம் போலாம், எல்லாம் எட்டும். ஆனால் கடவுள் எட்டாது. ஆனால் எட்ட முடியாத கடவுள் எங்கே இருக்கிறார் என்றால் எல்லா இடங்களிலும் இருக்கிறார். எல்லா இடங்களிலும் இருக்கின்ற கடவுளை ஏன் எட்ட முடியவில்லை என்றால் ஆன்மாக்களுக்கு பக்குவம் இல்லாத காரணத்தினாலே எட்ட முடியவில்லை. ஆன்மாக்களுக்கு காணுகின்ற ஆற்றல் இல்லாமையினாலே, அருள் இல்லாமையினாலே அந்த கடவுளை எட்ட முடியவில்லை. அப்படி ஆன்மாக்களால் எட்ட முடியவே முடியாதா என்றால் எட்ட முடியும். அதற்கு தக்க பக்குவம், அதற்கு ஞானம் கிடைத்தால் கடவுள் எட்டுவார். அந்த பக்குவத்தையும் ஞானத்தையும் கொடுப்பது திருவாசகம். திருவாசகம் ஓதுகின்றவர்களுக்கு ஞானம் உண்டாகும், பக்குவம் உண்டாகும். அதனால தான் திருவாசகம் உருக்குவதிலே, உள்ளத்தை உருக்குவதிலே முதன்மையாக இருப்பது திருவாசகம். வேற எல்லா நூல்களும் அந்த தன்மை உடையது. ஆனால் முதன்மையாக இருப்பது திருவாசகம். உள்ளத்தை பக்குவப்படுத்துதல். உருக்குதல் என்றால் பக்குவப்படுத்துதல். உருக்குதல் என்று சொன்னால் பக்குவப்படுத்து. உருக்கும் பணிகொள்ளும் என்பது கேட்டு உலகமெல்லாம் சிரிக்கந்தரம்பாடி தெள்ளையனம் கொட்டாமோ என்பது நம்முடைய திருவாசகம். அப்படி மனிதனுடைய உள்ளத்தை உருக்குவதிலே, பண்படுத்துவதிலே, பக்குவப்படுத்துவதிலே, கடவுளை அடைவதற்கு விருப்பத்தை உண்டு பண்ணுவதிலே திருவாசகம் முதலாக இருப்பது. கடவுளை அடைய வேண்டும் என்கின்ற விருப்பத்தை முதலிலே உண்டு பண்ணுவது திருவாசகம். அப்படி விருப்பம் உண்டாகிவிட்டால் அவன் கடவுளை கட்டாய அடைந்தே விடுவான். இந்த பிறவியிலே அடைந்து விடுவான், அல்லது மறுபிறவியிலே அடைந்து விடுவான். திருவாசகத்தை ஓதினவர்கள் மறுபடி கருவாசம் பண்ண மாட்டார்கள். மீட்டுங்கு வந்து வினைப்பிறவி சார மாட்டார்கள். அப்படி மீட்டுங்கு வந்து வினைப்பிறவி சாராமல் இருப்பதற்கு துணையாக இருப்பது, அதற்கு வழிகாட்டுவது, அதற்கு ஆற்றலை கொடுப்பது, ஞானத்தை கொடுப்பது, இதிலே முதன்மையாக இருப்பது திருவாசகம். திருவாசகம் போல ஒரு நூல் ஆன்மாவை பக்குவப்படுத்துறதுக்கு ஆற்றலுடைய நூல்கள் வேறு கிடையாது. 12 திருமுறைகளும் சிறந்தனவே, மற்றைய சிவநூல்களும் சிறந்தனவே. அதிலே மிகச் சிறந்ததாக இருப்பது திருவாசகம். அதனால தான் மற்றைய நூல்களை எல்லாம் ஆன்மாக்களிலே பக்குவம் உள்ளவர்களாயும் அருளாளர்களாலும் எழுதப்பட்ட நூல்கள். சம்பந்தர் பாடினார், அவரோடு இருந்த அருளாளர் எழுதினார். சுந்தரர் பாடினார், அவரோடு இருந்த அருளாளர் எழுதினார், அவர் எழுதினார் என்று வரும். திருவாசக மாத்திரம் பரம்பொருளாகிய சிவபெருமானே எழுதினார்.
மாணிக்கவாசகன் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது என்று கையெழுத்து போட்டு மாணிக்கவாசகருடைய திருவாசகத்தை நகல் எடுத்துக்கொண்டு அந்த நகலையும் தன்னுடைய பஞ்சாக்கரப்படியில வைத்துவிட்டு ஆடிக்கொண்டிருந்தார். அதனாலே அந்த திருவாசகம் உயர்ந்தது. திருவாசகத்திற்கு சிறப்பு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது சிவபெருமானுடைய திருக்கரத்தாலே எழுதப்பட்டது. அந்த திருவாசகம் எங்கே அரங்கேற்றப்பட்டது என்றால் கோயில் என்று சொல்லப்படுகிற சிதம்பரத்திலே சுவாமி ஆடுகின்ற பஞ்சாக்கரப்படியில, கோயிலுக்கு முன்னால் இருக்கிற பஞ்சாட்சரப்படியில வைத்து அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அதனாலே அந்த திருவாசகம் உயர்ந்தது. தில்லைவாழ் அந்தணர்தம் அடியாருக்கு அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்தார் சுந்தரமூர் சுவாமிகளுக்கு. எங்கே எடுத்து கொடுத்தார் என்று கேட்டால் திருவாரூரிலே எடுத்து கொடுத்தார். திருவாரூரில் எடுத்து கொடுத்தவராகிய அந்த தியாகராச பெருமான் திருவாரூர் பறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் என்று கூட எடுத்து கொடுத்திருக்கலாம், ஒன்றும் தவறில்லை. ஆனால் தில்லைவாழ் அந்தணர்கள் முதன்மையுடையவர் ஆகையினாலே தில்லைவாழ் அந்தனதம் அடியாருக்கு அடியேன் என்று திருவாரூரில் எடுத்து கொடுக்கிறார். அதனாலே அப்படிப்பட்ட எல்லா தலங்களுக்கும் முதன்மையாய் இருப்பது கோயில் சிதம்பரம். அப்படி எல்லா தலங்களுக்கும் முதன்மையாய் இருக்கிற அந்த தலத்தில் சுவாமிக்கு முன்னாலேயே அந்த திருவாசகம் அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு திருவாசகம்தான் இப்பொழுது நமக்கு கிடைத்திருக்கிறது. அது இந்த தமிழ்நாடு செய்த புண்ணியம். தமிழ்நாடு செய்த புண்ணியம். தமிழர்களாகிய நமக்கெல்லாம் கிடைத்த அருள் செல்லும். சைவர்களாகிய தமிழர்கள் என்று தனி பகுப்பு கிடையாது, சைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற அத்தனை பேருக்கும் கிடைத்த அருள் செல்வம் அந்த திருவாசகம். ஆகையினாலே அந்த திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் என்ன கேட்கிறார் என்றால் முழுவதும் அவர் அன்பைத்தான் கேட்கிறார், வேறு எதையும் கேட்கவில்லை. அதால அன்பு கேட்டுவிட்டால், அன்பு கிடைத்து விட்டால் சிவம் கிடைத்து விட்டது. அன்பும் சிவமும் இரண்டல்ல, அன்பும் சிவமும் ஒன்றே. அன்பும் சிவமும் இரண்டு என்று சொல்லுகின்றவர்கள் அறிவில்லாதவர்கள் என்றார் திருமூலர். அதனாலே அன்பே சிவமாய் அமைந்திருப்பதற்கு வாய்ப்பை தருவது, அதற்கு வழிகாட்டுவது திருவாசகம். அப்படிப்பட்ட திருவாசகம் சிவபெருமானே மாணிக்கவாசகருக்கு தொண்டு செய்து அந்த தொண்டெல்லாம் அந்த திருவாசகத்தில் ஏற்றி இவன் பாட வேண்டும் என்பதற்காக அப்படி தொண்டை செய்து இவன் பாட்டை கேட்க வேண்டும் என்பதற்காக தொண்டு செய்தார் சிவபெருமான். எல்லா நாயன்மார்களும் சிவபெருமானுக்கு தொண்டு செய்து அடியவர்களானார்கள். மாணிக்கவாசகருக்கு சிவபெருமான் தொண்டு செய்து அவரை அடியவராக கொண்டார். அதை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் உள்ள அளவரும் வருத்தமெய்தி அனைவரும் அடிமையாகும் தளவரும் பனயமூரல் தையலோர் பாகந்தானே வளவரும் கூடை கட்டி மண் சுமந்து அடியும்பட்டு பிளவரும் அடிமை கொள்ள பெற்றவர்க்கு அடிமை செய்வார் என்பது அந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் உள்ள மாணிக்கவாசகருடைய துதி. அதனாலே மாணிக்கவாசகர் எப்படிப்பட்டவர் என்றால் முதலமைச்சராக இருந்தவர். அப்படி முதலமைச்சராக இருந்த மாணிக்கவாசகர் குதிரை வாங்க வந்தார். அவரை சிவபெருமான ஆண்டு கொண்டு அவர் மூலமாக திருவாசகத்தை பாட வைத்து அந்த திருவாசகத்தை நமக்கு தந்திருக்கிறார். இதெல்லாம் சிவபெருமான் நம்மீது வைத்திருக்கிற ஒரு எல்லை இல்லாத கருணை. அந்த கருணைதான் சிவபெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு மிக வாய்ப்பாக உள்ளது இந்த பாடல். அந்த பாடல் முழுவதும் எதுவென்று கேட்டால், எங்கிருந்து அந்த பாட்டு வந்தது என்று கேட்டால், சிவபெருமான் மாணிக்கவாசகரை ஆண்டு கொண்டு அவருக்கு முத்தி பஞ்சாக்கரத்தை உபதேசம் பண்ணி அவரை சிவமாக ஆக்கி நவமாய செஞ்சுடர் நல்லுதலும் நாமொழிந்து சிவமானவா பாடி தெள்ளேனம் கொட்டாமோ என்று திருத்தெள்ளேனத்தில் சொல்லுமாறு போலே சிவபெருமான் ஆகிய பரமேஸ்வரன் மாணிக்கவாசகர் சீவனாக இருந்த மாணிக்கவாசகரை சிவனாக மாற்றி அவர் மூலமாக பாடப்பட்டது இந்த திருவாசகம். அதனால தான் சிவம் ஆனவாபாடி தெள்ளேனம் கொட்டாமோ என்றார். அதனால இந்த திருவாசகத்தை பாடுகின்றவர்கள் அத்தனை சிவம் ஆவார்கள். அவர் உபதேசித்த முத்தி பஞ்சாக்கரத்தை தான் திருவாசகமாக பாடி கொடுத்தார். யாரு உபதேசம் பண்ணினா? பரமேஸ்வரனே ஆச்சாரியனாக வந்தான். அதுதான் பெரிய ஆச்சரியம். மற்றவர்களுக்கெல்லாம் இங்க இருக்கின்ற ஆசாரியர்கள் மூலமாக சிவபெருமான் உள்ளே நின்று அதிர்ட்டித்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணுவார். ஆனால் சிவபெருமான் மாணிக்கவாசகருக்கு மாத்திரம் சிவபெருமானே குருவாக வந்தார். குருவடிவாகி குவலையந்தனில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என்று காட்டினது மாணிக்கவாசகர் ஒருவருக்குத்தான். அதைத்தான் சொன்னார், நிலந்தன் மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி
என்று சொன்னார் மாணிக்க வாசகர். அதனாலே அந்தணனாவதும் காட்டி வந்து ஆண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே என்றும் பாடினார். இப்படி மாணிக்க வாசகருக்கு பரமேஸ்வரனே ஆச்சாரியனாக குருவாக வந்து ஞானத்தை உபதேசித்து அந்த ஞானத்தை தமிழினாலே படித்தந்தார். அது திருக்களிற்றுப்படியார் என்கிற நூல் பாய்வரியோன் தந்த பரமானந்த பயனை, பாய்வரியோன் பாய்கின்ற வேகமுடைய குதிரையில் வந்தவராயி சிவபெருமான் கொடுத்த பரமானந்தத்தின் பயனை, பரமானந்த பயனை தூய திரு வாய்மலரால் சொற்செய்து மாய கருவாத யாமறியாவ அரிசெய்தான் கண்டாய் திருவாத ஊராளும் தேன் என்று பாடுகிறார் திருக்களிற்றுப்படியார் என்கிற பெரிய ஞான சாத்திரம். அது பெரிய ஞான சாத்திரம். அந்த சாத்திரம் சொல்லுது சிவபெருமான் கொடுத்த பரமானந்தத்தை திருவாசகமாக பாடி தந்தார் மாணிக்கவாசகர். சிவபெருமாட்டிலிருந்து வாங்கினது தான் திருவாசகம். திருவாசகம் எங்கிருந்து வாங்கினாரு? சிவபெருமானத்திலிருந்து வாங்கின திருவாசகம். அதனால திருவாசகத்துக்கு சமானமாக வேற எந்த நூலும் கிடையவே கிடையாது. பக்தி நூல்கள் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கிற அத்தனை பக்தி நூலும் திருவாசகத்திற்கு அடுத்தாற் போல இருக்குமே தவிர திருவாசகம் மேலே இருக்காது. அவ்வளவு பெரிய சிறப்புடையது திருவாசகம். அந்த திருவாசகத்தை ஓதுவதற்கும் உணர்வதற்கும் நிறைய முன்னப்பிறவியிலே தவம் இருக்கணும். அந்த தவறு இருந்தால் தான் திருவாசகத்தை ஓத முடியும். இப்போ மாணிக்க வாசகரே திருவாசகம் பாடப்போகிறாரு. எங்கே பாடப்போகிறாரு? திருப்பெருந்துறைக்கு போகிறாரு. அவர் முன்ன பிறவியில் நிறைய தவம் பண்ணியபடியினாலே இப்போ திருப்பெருந்துறைக்கு போகிறாரு. அந்த தவத்தின் காரணமாக அவருக்கு அன்பு வந்தது. அந்த அன்பின் வெளிப்பாடு திருவாசகமாக வந்ததுன்னார். அற்புதன் இருந்தருள் பெருந்துறை அடைந்தேன் சிற்பரம் உணர்ந்து திருவாசகம் உரைப்பார். சிற்பரம் உணர்ந்து திருவாசகம் உரைப்பார். முற்பகல் அருந்தவம் உயர்ந்து பெரு அன்பால் உற்பவம் ஒளிந்தமை ஒளிந்திடர் ஒளிப்பாம் என்பது திருவாதவுடையல் புராணம் கடவுள் மாமுனிவர் பாடியது. இதில் இன்னொரு ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதனால அருளை பெறுவதற்காக பாடுகின்ற முறை வேறு, கடவுளுடைய அருளை பெறுவதற்காக பாடுகின்ற முறை வேறு, அருளை பெற்ற பிறகு பாடுகின்ற நூலுடைய சிறப்பு வேறு. அதனால இப்ப திருஞான சம்பந்தர் எப்படி பாடினார்னு கேட்டா, சிவபெருமானுடைய அருளாகிய ஞானப்பாலை உண்ட பிறகு பாடினார். ஞானப்பாலை உண்ட பிறகு பாடினார். அது எப்படின்னு கேட்ட, பதவியில உட்கார்ந்த ஒரு பாடு கையெழுத்து போடுற மாதிரி, கலெக்டர் ஆன ஒரு பாடு கையெழுத்து போடுற மாதிரி. அதனால அதுக்கு முந்தி போட்டா அந்த கையெழுத்துக்கு பவர் கிடையாது. கலெக்டர் ஆன ஒரு பாடு கையெழுத்து போட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கு பவர் அதிகம். அதுபோல ஞான சம்பந்தர் ஞானப்பால் உண்ட பிறகு பாடினார். திருநாவுக்கர சுவாமிகள் திருவதியிலே வீரட்டானேஸ்வருடைய திருவருளே திலகவதியார் மூலமாக பெற்று அவர் பாட வச்சு சூல நோய் போய் அவரை பாட வச்சது. சூல நோய் மூலமாக பாட வச்சார். சுந்தரமூர் சுவாமிகளுக்கு ஓலை கொடுத்து பாட வச்சார். மாணிக்க வாசகருக்கு முதலிலேயே காலை கொடுத்து பாட வச்சார். பாலை கொடுத்து பாட வச்சாரு, சூளை கொடுத்து பாட வச்சாரு, ஓலை கொடுத்து பாட வச்சாரு, காலை கொடுத்து பாட வச்சாரு. இந்த நான்கும் உயர்ந்தது தான். ஆனாலும் திருவடியில் இருக்கின்ற பெருமை சொல்லி முடியுமா? முதலிலேயே திருவடி தீட்சை. என யார் திருவடி எந்தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் தொடர்ந்தொழிந்தேன் அணையார் குணற்றில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் ஈர்பாடி பூவல்லி உய்யாமோ என்பது திருவாசகம். அதனால முதலிலேயே திருவடி தீட்சை மாணிக்க வாசகருக்கு. எல்லா வகையான தீட்சையும் மானத தீட்சை, நயன தீட்சை, சாத்திர தீட்சை, வாசக தீட்சை, அவுத்திரி தீட்சை, யோக தீட்சை, திருவடி தீட்சை முதலான எல்லா தீட்சைகளையும் திருப்பெருந்துறையில பண்ணி வைத்து அதன் பிறகு பாடப்பட்டது. அந்த பாட்டுகள் எல்லாம் எப்படிப்பட்டது என்று கேட்டால் எல்லா ரத்தனங்களை போன்றது, மாணிக்கம் போன்றது. அந்த மாணிக்கம் போன்ற அந்த சொல்லை ரத்தனங்களாகிய அந்த சொற்களை சொல்லாகிய அந்த ரத்தனங்களை வரிசைப்படுத்தி முறையாக தொடுத்து அந்த மாலையையும் சிவபெருமான் திருவடியிலே கண்ணீரும் கம்பலையுமாக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்லிகை சாத்தினார். அப்படி சாத்தியபடியினால அவருக்கு மாணிக்க வாசகர்னு பேர் கொடுத்தார். அந்த பேர் தான் பழுதியில்லாத சொல்மணியினை பத்தி செய்து அன்பு முழுதுமாகிய வடத்தினால் முறை தொடுத்து அலங்கள் அழுது சாத்த அன்பருக்காக மகிழ்ந்து ஐயர் வலுவில்லாத பேர் மாணிக்க வாசகன் என்றார். அதனாலே அந்த திருவாசகம் தொல்லை இரும்பரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்த ஆனந்தமாக்கியதே இல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருவாசகத்துக்கு வச்ச பேரு தேனு, கூப்பிடுற பேரு திருவாசகம். வச்ச பேரு தேனு. தேனுக்கு மேல ஒரு சுவை கிடையவே கிடையாது. சிவபெருமானுக்கு மேல ஒரு தெய்வம் கிடையாது. திருவாசகத்துக்கு மேல ஒரு நூல் கிடையாது. தேனுக்கு ஓமை இல்லை, திருவாசகத்துக்கு ஓமை இல்லை, சிவபெருமானுக்கும் ஓமை இல்லை. ஓமை இல்லாத பொருள் இது என்று கேட்டால் இந்த மூன்று. அப்படிப்பட்ட ஓமை இல்லாத திருவாசகம். அந்த திருவாசகத்தை இசையோடு பாடுதல், இசையோடு பாடுதல், பத்தியோடு பாடுதல், பக்தியோடு பாடுதல், இசையோடு பாடுதல். அப்படி பக்தியோடு இசையோடும் பாடுகின்றவர்கள் கொஞ்சம் இசையோடு பாடுவார்கள், பக்தியோடு பாட மாட்டார்கள்.
பத்தியோடு பாடுவார்கள், இசையோடு பாட மாட்டார்கள். ரெண்டும் கலந்ததாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. இந்த பத்தியோடு இசையோடு இந்த திருவாசகத்தை நல்ல முறைப்படி அமைத்து அதற்கு பக்கவாத்தியமாக விளங்குகிற மகா வித்வான் நம்முடைய நாகர்குள் வி கணபதி ஐயர் அவர்கள் வயலினும், அதற்கு மேலே திருவானக்காவலில் நல்ல வித்வான் மிருதங்க வித்வான் கணேசன் அவர்களும் பக்கவாத்தியமாக இருந்து அந்த பாடலை பாடுகிறார்கள். பாடுகின்ற அன்பர்கள் நல்ல அன்பர்கள், சிவனிடத்தில் மிகுந்த ஈடுபாடு, திருவாசகத்தில் மிகுந்த ஈடுபாடு உடையவர்களாயிருக்கின்ற ரகுநாதன் என்கின்ற அன்பரும் கணேசன் என்கின்ற அன்பரும் இருவரும் திருவாசகத்தில் ரொம்ப ஈடுபாடு. அவர்களுக்கு டைட்டல்லாம் ஒன்றுமே வேண்டியதில்லை. திருவாசகத்தில் ஈடுபாடா அதுவே டைட்டல். திருவாசகத்தில் அன்பு இருக்கா அதுவே போதும். ஆகையினாலே இப்படி திருவாசகத்தை இவர்கள் இருவரும் முறையாக நல்ல ராகத்தில் பல வகையான ராகங்களிலே அது திருவாசகத்தை அதிகபட்ச மோகனத்தில் தான் பாடுறது என்கின்ற ஒரு வழக்கம் உலகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் மற்ற ராகங்களையும் தாராளமாக பாடலாம் என்கின்ற முறைகளும் இருக்கிறது. ஆகவே பல ராகங்களிலே நல்ல முறையோடு பொருள் வழங்கும்படியாக சிறப்பாக பாடுவார்கள், பத்தியாக பாடுவார்கள். அந்த பாடலை அன்பர்கள் கேட்கும்போது வருகின்ற ஞானம் வேறு, பாடும்போது வருகிற ஞானம் ஒன்று, கேட்கும்போது வருகின்ற ஞானம் வேறு. அதனால் பாடும்போதுங்கிறது பல பேரை பார்த்து பாட வேணும், கேட்கும்போது பலரை பார்க்க மாட்டான். அந்த யாருக்கு பேசுகிறானோ அவனையே பார்த்துக்கிட்டு இருப்பான். கேட்குறான் பாடுறவன் எல்லாத்தையும் பார்க்கணும், பாடுறவன் எல்லாத்தையும் பார்க்கணும். கேட்குறவன் என்ன ஒன்று ஒரே பாரு ஞானியை போல. ஞானி கடவுளைத்தான் பார்ப்பான், வேற ஒன்றையும் பார்க்க மாட்டான். அதுபோல் கேட்கின்றவர்களுக்கு தான் ஞானம் அதிகம், கேட்கின்றவர்களுக்கு தான் ஞானம் அதிகம். அதை ஆதரித்து இசை கற்று வல்லார் சொல்ல கேட்டு உகந்தவர் தம்மை வாதியாவனை மறுமைக்கு இம்மைக்கு வருத்த வந்தடையாவே என்பது திருஞான சம்பந்தருடைய தேவாரம். அதனால் கேட்பதினால் வருகின்ற ஞானம் அதிகம், கற்பதினால் வருகின்ற ஞானம் கொஞ்சம், கேட்பதினால் வருகின்ற ஞானம் அதிகம். இப்போ அருணந்தி சிவத்துக்கு ஞானம் வந்துச்சு, 28 ஆகமலையும் அதுக்கு முந்தையே படிச்சிருந்தாரு, கரைச்சி குடிச்சிருந்தாரு. ஞானம் பரஞானம் அல்ல, அபரஞானம் இருந்துச்சு. மிகுண்டார்கிட்ட ஒரு வார்த்தையை கேட்டால் ஞானம் வந்துருச்சு, ஒரே ஒரு வார்த்தையில் ஞானம் வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஞானம் எதனால் வரும் என்று கேட்டால் திருவாசகம் கேட்பதினாலே வரும். திருவாசகம் என்பது முந்தை வினை தொலைய பாடினாரு, சிந்தை மகிழ பாடினார். சிந்தை மகிழ பாடினாரு, முந்தை வினை தொலைய பாடினார். யார் சொல்றா? நான் சொல்லலை, அவரே சொல்றாரு. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பணியான். அது நானா பாடல, நான் பாடல, சிவன் அவன் என் சிந்தை நின்ற அதனால் அவன் அருளால அவன் தாள் வணங்கி பாடுகிறேன். இந்த மாதிரி ஆயிரத்தில் யாரும் பயன் சொல்லலை. சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பணியான். அது என்ன காரணத்தினாலே என்றால், வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டம் மிகநல்ல வீணை தடவி மாசிறு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் அவர் சொல்றாரா? இவர் என்ன பண்றாரு? சிவன் அவன் என் சிந்தையில் நின்றா அதனால் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி ஆன்மாக்களுக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு பாடுகிறேன். மங்களமானது. இன்மை இன்பம் முழுவதும் தருவது, முத்தி இன்பம் மாத்திரமல்ல, இம்மை இன்பம் முழுவதும் தருவது. இன்பம் பெருக்கி இருளகற்றி எங்கான்றும் துன்பம் தொடர்வறுத்து சோதியாய் அன்பமைத்து சீரார் விருந்துரையான் என்னுடைய சிந்தையே ஊராக கொண்டானோ. வந்து யார் திருவாசகம் பாடுகிறார்களோ அவனுடைய உள்ளத்தை ஊராக கொண்டு விடுகிறானா சிவபெருமான். சிவபெருமானுக்கு ஊர் எத்தனை ஊர் இருக்கு? எல்லா ஊரும் அவனுடையது. ஆனால் திருவாசகம் பாடுகின்ற ஊர் அவனுக்கு ரொம்ப பிரியமான ஊர். ஆகவே அப்படிப்பட்ட திருவாசகத்தை அன்பர்களாகிய ரகுநாதன் பாடுகிறார், கணேசன் பாடுகிறார். அவர்கள் இருவரும் பக்தியோடும் இசையோடும் பாடுவார்கள். இந்த பாடலுக்கு பக்கவாத்தியம் நல்ல முறையில் அமைந்திருக்கிறது. பாடுவதற்கு இந்த அன்பர்களுக்கு உறுதுணையாக, அவர்களுக்கு வழிகாட்டியாக, அவர்களுக்கு குருநாதராக இருப்பவர் திருவானக்கா இசை ஆசிரியர் மணிகண்டன் அவர்கள். இந்த அமைப்பை செய்து கொடுப்பவர் நல்ல சிறப்புள்ள அன்பர் ஷேபி ஸ்டூடியோ அருள்ராஜ் என்பவர். இதை எப்படி செய்தால் நல்லா இருக்குமோ அப்படி செய்ய முறையில், எண்ணத்தோடு அந்த முறையில் இப்படி செய்தால் நல்லா இருக்குமோ அந்த எண்ணத்தில் இதை செய்து அமைத்து கொடுக்க போகிறாரு. அன்பர்கள் எல்லாரும் கேட்டு இதனுடைய சிறப்பை, இந்த ருஷியை இந்த தேனை, திருவாசகம் என்கின்ற தேனை உண்டு பிறவி நோயை தீர்த்து கொள்வார்களாக, சகல இன்பமும் கிடைக்கும் என்று சொல்லி இந்த உரையை நான் சீகம்பட்டி ராமலிங்கம்னு வேறு என்னுடைய பெயர், சீகம்பட்டி ராமலிங்கம் என்று பெயர். சோதிடன் அலை இரவும் பகலும் திருவாசகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறவன். அப்படிப்பட்ட ஒரு திருவாசகத்தில் உண்மையான அன்புடையவன் எனக்கு குருநாதர் மாணிக்க வாசகர் தான். எங்கள் வீட்டுக்கு பெயர் மாணிக்க வாசகர் இல்லை, எங்கள் பையனுக்கு பெயர் மாணிக்க வாசகம். எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த மந்திரம் மாணிக்க வாசகம். எல்லாம் மாணிக்க வாசகர்காரரா என்று எங்கள் அப்பா சொன்னார்.
அதனால் அப்படிப்பட்ட ஒரு மாணிக்கவாசகர் மேலே உள்ளன்புடையவனாகி அடியேன் இந்த உரையை நிகழ்த்தி இருக்கிறேன். நண்பர்கள் கேட்டு மகிழ்வார்களாக என்று சொல்லி நிறைவு செய்யணும். தேனூரும் வாசகங்கள் 600 திருக்கோவை 400 அமுதூரமொழிந்தருளு நாயகனை வானூரும் கங்கை நிகர் மாணிக்க வாசகனை யானூறு படாத வகை இருபோதும் இறஞ்சுவனே கரைமிடற்றம்பரர் போற்றின் அறிவறியா வரவழைத்து கயற்கண் மூங்கை எறை வளைய பேசுவித்து புத்தரை வென்று அம்பலத்தில் இனிதி நாடும் பெறை முடித்த பிரான் எழுத கோவை திருவாசகப் பேர் பரங்கு பாடல் மறைவகுத்தவாத ஊர் மாணிக்க வாசகர்தாள் மனத்துள் வைப்பாம். நம பார்வதீபதையே அரகர மகாதேவா. மாணிக்க வாசகர் மலரடி வாழ்க வாழ்க வாழ்கவே.